ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதுக்கான அதிகாரப்பூர்வமான நோட்டீஸ் வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. தமிழ்நாடு அரசு அதிரடியாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் 2025 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் அனைவருமே எதிர்பார்த்திருந்த ஒரு வேலைவாய்ப்பு ஏற்கனவே நம்ம வந்து சொல்லிட்டு வந்து இருந்தோம் இல்லையா. இந்த நிலையில் தான் இப்போ அதிரடியாக அதிகாரப்பூர்வமாக இதற்கு நோட்டீஸ் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் விஓ ரெக்ரூட்மெண்ட் 2025 ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு ஓரளவுவே தமிழகம் முழுவதுமே அனைத்து மாவட்டத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2299 வேக்கன்சியோட பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்காங்க. ஓவராலாகவே தமிழகம் முழுவதுமே ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே 100க்கும் மேற்பட்ட வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு அரசு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நிரப்பக்கூடிய இந்த வேலைவாய்ப்பு இப்போ அதிரடி அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு அனைவருமே வந்து எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட்டாக தான் வந்து இப்போ வந்திருக்கு. அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான அப்டேட்டு. அடுத்தடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த டிஎன் வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து வெளியிட போகிறாங்க. இன்னும் ஒரு சில தினங்கள் ஜூலை மந்த்லேருந்து நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த வேலைக்கு யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை செய்தால் இந்த வேலை வந்து கிடைக்கும், இது என்னென்ன கல்வித் தகுதி வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாற்றங்கள்லாம் கொண்டு தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. இருந்தாலுமே இந்த வேலையில் முக்கிய நிபந்தனைகள்லாம் வந்து இருக்குது. அந்த என்னென்ன நிபந்தனைகள்லாம் வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து கொடுக்க போகிறாங்க, எதன் அடிப்படையில் நடக்கும்போது செலெக்ஷன் ப்ராசஸிங்லாம் எப்படி இருக்குது, என்ன ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. அனைத்து ஏஜ் டு ஜெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அனைத்துமே வந்து அனைத்து விவரங்களும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதிரடியாக இந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாகவே சேலரி வந்து எவ்வளோ வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகளாக வந்து இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் ஒரு சில தினங்களில் இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட்கான ரெக்ரூட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருந்த அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட் தான். இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன் வில்லேஜ் அசிஸ்டண்ட்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து ஏற்கனவே வந்து சொல்லிட்டு வந்து இருந்தோம் இல்லையா. அதை வந்து ஒரு வழியாக நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டுமே இந்த வேலைக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டுமே இந்த வேலைக்கு நிறைய ப்ராசஸிங் நிறைய வேலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்கும். இந்த வேலையை பொறுத்தளவுக்கு ஆண்கள் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி எப்படி அப்ளை பண்ணுது அப்படின்னா ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இன்னும் அதிகாரப்பூர்வமாக வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் என்ன மூடில் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலும் இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு வந்து பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன தகுதிகளாக வந்து இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது தேர்ச்சி பெறாமல் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து சைக்கிளோட தெரிஞ்சிருக்கும், டூலரோட வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த ஒரு சில தகுதிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கின் அடிப்படையில் 100 மார்க்கின் அடிப்படையில் உங்களுக்கு வந்து வழங்குவாங்க. அதே மாதிரி எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், வாசிக்க தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிரைவிங் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த நிபந்தனைகள்லாம் உங்கள்கிட்ட வந்து கட்டாயம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த டிஎன் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுமாக நிரப்பக்கூடிய இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஆனால் வயது வரம்பு அப்படின்னாலே 21 வயசுலேருந்து 34க்குள்ளே நீங்கள் வந்து 34 வயதுக்குள்ளே நீங்கள் வந்து இருந்தாலே போதும். நீங்கள் இந்த வேலைக்கு கட்டாயம் நீங்கள் வந்து எதிர்பார்க்காம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தான் அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன தகுதிகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எதிர்பார்த்த மாதிரி அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்களே. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கேட்டகரி பொறுத்து தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் ஜாப் தான். இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் பொறுத்தளவுக்கு ரெகுலரான வேலையாக தான் வந்து இருக்கும். டோட்டல் வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னா 2299 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஜாப் பொறுத்தவரை தமிழ்நாடு முழுவதுமே. உங்களுடைய சொந்த ஊர்லேயே வேலை செய்யணும் அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுடைய தாலுக்காவிலே நீங்கள் வந்து இந்த வேலை செய்யலாம். எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இன் தமிழ்நாடு. அனைவருமே அப்ளை பண்ணிக்கலாம். மோடுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக
அப்ளை பண்ணுறது அப்படின்றத அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் போஸ்டிங் நேமை பொறுத்தளவுக்கு வில்லேஜ் அசிஸ்டன்ட் இதுக்கு 2099 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா 2299 வேகன்சி. இதில் ஒவ்வொரு மாவட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்ட்டு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ஓரளவு ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய 100க்கும் மேற்பட்ட வேகன்சி தான் இருக்குது. நிறைய பார்த்தீங்கன்னா அது பார்த்தா 100, 300 வேகன்சிலாம் பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்துமே 50க்கும் மேற்பட்ட வேகன்சியோட இருக்குது. ஓரளவுவே எழுதியிருக்காங்க. இருந்தாலும் இதில் வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மேக்ஸிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10வது ஸ்டாண்டர்ட் வந்து பாஸ் அல்லது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10வது பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி நீங்கள் படிக்க எழுத தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்லிட்டாங்க. அதனால் இது மாதிரி தெரிஞ்சாலே அப்ளை பண்ணிக்கலாம். சரி, ஏஜ் லிமிட்டு 21 வயதுலேருந்து 32 வயதுக்குள்ளே நீங்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சேலரின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக்காகவே 11,500லேருந்து 35,500 வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்லிட்டாங்க. ஒரு சூப்பரான சேலரி தான், சூப்பரான நிரந்தரமான ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ இதில் ப்ளஸ் செலெக்ஷன் ப்ராசஸிங்கை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூவில் இருக்கும், ஸ்கில் டெஸ்டிங் வந்து இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எக்ஸாம் இருந்து இப்போ எக்ஸாம் கிடையாது, இப்போ இன்டர்வியூ வந்து மாற்றிட்டாங்க. அதே மாதிரி நேர்முக தேர்வில் தான் உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமான நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து ஆன்லைன் மோடில் வந்து இருக்குது. இருந்தாலும் விரைவில் வெளியிட போகிறோம் அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதில் நோட்டீஸ் வந்து இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ்னை பொறுத்தளவுக்கு இதில் வந்து நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. பார்த்தீங்கன்னா எங்கெங்கே வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்ட்டு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 4, 6 அன்றைக்கு வந்து அதிகாரப்பூர்வமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறையின் மூலமாக இந்த நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. அரசாணையை பொறுத்தளவுக்கு எந்தெந்த இடத்துல அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்லிட்டாங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு 3 வருட காலமாக நிரப்பப்படாமல் இருக்கக்கூடிய இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு கூடிய விரைவில் நிரப்ப வேண்டும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆணை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆணையின் பிரகாரம் பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி இப்போ வெளியிட்டிருக்காங்க இல்லையா. இப்போ அதை தொடர்ந்து இப்போ தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எதன் அடிப்படையில் மார்க் வந்து வழங்குறாங்க அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா. பார்த்தீங்கன்னா கல்வி தகுதிக்கு ஒரு 10 மார்க்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மிதிவண்டி, அதே மாதிரி இருசக்கர மோட்டார் வாகனங்கள் வந்து ஓட்டும் திறன் வந்து நீங்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 மார்க்கு, அதுக்கு ஒரு 10 மார்க்கு. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாசிக்க தெரிஞ்சுக்கும் எழுத தெரிஞ்சுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாசிக்கும் திறன்களும் தேர்வு எழுத்து தமிழில். அதே மாதிரி எழுதும் திறனை வந்து தேர்வு தமிழில் வந்து நேர்காணலும் உங்களுக்கு வந்து குழுவின் அடிப்படையில் உங்களுக்கு வந்து ஒரு 30 மார்க் அடிப்படையில் உங்களுக்கு வந்து வழங்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வாசிப்பிடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வசிப்பும் இடத்துக்கு நீ வந்து இருக்கக்கூடிய முகவரிக்கு ஒரு 35 மார்க் வந்து அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட கிராமத்தில் வசிப்போராக இருத்தல் வேண்டும். அதே மாதிரி சம்மந்தப்பட்ட தாலுக்கா எல்லைக்குள் நீங்கள் வந்து வசிப்போராக இருக்க வேண்டும். அதுக்கு கட்டாயம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓரளவு 35 மார்க் வந்து வழங்க போகிறாங்க. அதே மாதிரி நேர்காணலுக்கு ஒரு 15 மார்க் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் வருவாய் வட்டாட்சியர் பிற தனிப்பட்ட வட்டாட்சியர் வந்து தனிப்பட்ட வட்டாட்சியரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கட்டாயம் நீங்கள் வந்து அதுக்கும் ஒரு 15 மார்க் வந்து வழங்கியிருக்காங்க. ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 மார்க்கின் அடிப்படையில் 100 மார்க்கின் அடிப்படையில் உங்களை வந்து நாங்கள் வந்து செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தான் விண்ணப்பதாரர் SSC LC தேர்வு எழுதி தேர்ச்சி அடைந்தாலும் அல்லது தேர்ச்சி அடையவில்லை என்றாலும் முழு மதிப்பெண் வழங்கப்படும் என சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தான் விண்ணப்பதாரர் ஓட்டுநர் உரிமம் வைத்திருந்தல் வேண்டும் மற்றும் இருசக்கர வாகனம் ஓட்டும் திறன் பெற்றிருந்தால் முழு மதிப்பெண் வழங்கப்படும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. பார்த்தீங்கன்னா அனைத்துமே அதுக்கு தகுந்த ஆதாரங்கள் வைத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முழுமையாக மதிப்பெண் வந்து கொடுக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. நம்ம எதிர்பார்த்த மாதிரி கட்டாயம் அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி கிராம உதவியாளர் வேலைக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. வந்த உடனே நம்ம சேனல் அப்டேட் கொடுப்போம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.